ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. இப்போ நாங்கள் கங்கோவா FDFS போயிட்டுருக்கோம். அதாவது இங்கே வந்து 13th நைட் 9 PM இங்கே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லோ கலர் லைட்டிங் ஐலாண்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5வது மூவி நினைக்கிறேன். ஆனால் FDFSல இதான் ஃபர்ஸ்ட் மூவி. இதில் என்ன ஒரு பண்ணுனா, நாங்கள் வந்து அன்லிமிட்டட் பாஸ் ஒன்று இருக்குது இங்கே சினிமாவில். இங்கே ஆமாம், இப்போ இங்கே இப்போ அங்கே எப்படி PVR பாஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே அன்லிமிட்டட் பாஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. எப்படின்னா அந்த பாஸ் வாங்கிட்டோன்னா எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். ஆமாம், பாஸ் வாங்கினா ஃபெயில் ஆக முடியாதுங்க. அப்படின்னா கரெக்டாக போயிட்டு அந்த டயத்தில் ஒரு படம் தான் பார்க்க முடியுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்மளது மாதிரி எப்படி சொல்கிறது, ஃப்ரைடே சாட்டர்டே கிடையாது, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தான் பார்க்க முடியும், புது படத்தை பார்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் கிடையாது. அந்த பாஸ் வாங்கிட்டோன்னா எந்த படம் அந்த டயத்து கூட ரிலீஸ் ஆனாலும் பார்த்துடலாம். இதில் அந்த பாஸில் ஒரு லூப் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அந்த பாஸ் கரெக்டாக போன ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ஆம் தேதி புக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 1 அந்த பாஸ் போடுறீங்க, அது வந்துட்டு நவம்பர் 1 வரைக்கும் அந்த பாஸ் இருக்கும். ஆக்சுவலாக அந்த பாஸ் சப்போஸ் நீங்கள் அந்த படம் வந்துட்டு நவம்பர் 10 நவம்பர் 11 தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த அக்டோபர்லேருந்து நவம்பரில் இருக்க கேப்லேயே நீங்கள் அந்த படத்தை புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த மாதிரி தான் இந்த படத்தை புக் பண்ணி வந்து படத்தை புக் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் வந்துட்டு 13 ரிலீஸ் ஆகுதுல்ல. ஆமாம், இங்கே 13 நாளைக்கு தான் இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ இங்கே ரிலீஸ் ஆகுதுன்றனால இந்த படத்துக்கு நாங்கள் ஒரு 5 days பிஃபோரே புக் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஒரு 2 days பிஃபோரே எங்கள் பாஸ் முடிஞ்சு போச்சு. நாங்கள் கரெக்டாக அக்டோபர் 11 வந்து வேட்டைன் படத்துக்கு போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். அது 1 month தான் பாஸ் போட்டுருந்தோமா. செப்டம்பர் 11 முடிஞ்சிச்சு. இந்த செப்டம்பர் 13 முடிஞ்ச ஒரு 2 days ஆகுது. அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். அங்கே போயிட்டு மற்றதெல்லாம் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் மூச்சாங்குதுங்க. பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கித்தனா கிலோமீட்டர் கிளம்பிங்க. ஸோ இந்த டிக்கெட் ப்ரைஸ் பற்றி சொல்லலாம்னு நினச்சேன். இங்கே ஒரு படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 11 euros ஆடா, டேக்ஸோட சேர்த்து 11 வரும். 11 euros கிட்ட வருது. அதாவது நம்ம ஊர் ரேட்டுக்கு 1000 ரூபான்னு நினைக்கிறேன். இல்லை 900 தான், கரெக்டு தான். ஒரு குள்ள தக்காளி 500 மேட்ச் வீக் அதை விட்டுருங்க, 900 கிட்ட வருது வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு படத்துக்கு 900. அன்லிமிட்டட் பாஸ்ன்றது 16 euros. எத்தனை தடவை பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் தோணுச்சு சினி ஃபைல்ஸ் எந்த மாதிரி ஆளுங்களுக்கு. நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு சினிமா கேக்குதா? ஸோ சினி ஃபைல்ஸ், சினி ஃபைல்ஸ், இதெல்லாம் ஃபைல்ஸ்னா சினி லவர்ஸ். பேர் என்னப்பா? ஐ அம் ஜேம்ஸ் கேமரூன். கேமராமேனா? ஃபைல் மீன்ஸ் லவர். ஃபைல்னா லவர். புது வார்த்தையா, புது மீனிங்? இல்ல இதுதான் ஒரிஜினல் மீனிங். இது என்ன மாதிரி கொஞ்சம் லிட்டரேச்சர்லாம் தெரியும். நிறைய பேப்பர்லாம் போட்டு வச்சுப்பாங்க, அது பேர் இருந்தது என்ன புரியல. அது ஃபைல், இது PHILE. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஃபைல்ஸ் யா ஃபைல் யா ரெண்டுமே ஒரு. இதனால தான் நீ இன்னும் சிங்கிளாவே இருக்க. நான் கூட சிங்கிளா தான் இருக்கேன். அதை விட்டுருங்க. நான் இன்னும் பக்கத்துல போனோடனே உங்களுக்கு மற்றதெல்லாம் அப்டேட் பண்றேன். A few moments later. மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால நடந்தே வந்துட்டோம். ஸோ இப்போ ரைட் எடுக்கணுமா இல்லை எப்படி? இல்லை நேரம். ஓ, நேரா போனா வெளியில போய். ஓ ஓகே ஓகே. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தெரியுது வந்துருச்சு. சிறுத்தை சிவா கம்பேக்கா இருக்குமா? ஆக்சுவலா ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஸோ பார்ப்போம். எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம போகிறது தான் நல்லது. எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேன் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கேம் ஒர்க் ஆகுது, ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாய் பவன் ரெடியா? சரி போய் அவமானப்படுறதுக்கு ரெடியாக இருக்கு. பாக்க ஒர்க் ஆச்சுன்னா நாங்கள் அப்படியே பின்னாடியே வந்துடுவோம். ஸ்கேமும் ஒர்க் ஆகுது. ரைட்டு. இதுலேருந்து என்ன ஒரு தகவல் கிடச்சுன்னா, ஸோ இந்த ஸ்கேம் ஒர்க் ஆகுது. ஃபியூச்சரில் நம்ம இப்போ நிறைய பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னோட பிரில்லியன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா, புஷ்பா படம் December 5 ரிலீஸ் ஆகுது. நான் இப்பயே புக் பண்ணிட்டேன். பல்லே ஆலியா நீ பண்ண. ஸோ 2 monthsக்கு நம்ம அந்த அன்லிமிட்டட் பாஸ்போர்ட்டு காசு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. 5 minutes later. 3 hours later. எப்படி இந்த படத்தை நம்ம ரிவ்யூ பண்றது சொல்றா பவன். ஓகேங்க, எனக்கு விஷுவல்ஸ் வரைக்கும் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப பழைய ஸ்டோரி தான். விஷுவல்ஸ் என்ன சூப்பராக சொல்லுங்க, படத்தை பற்றி சொல்லுங்க.
டாம் க்ரூஸ் தெரியுமா? டாம் க்ரூஸ் ஃப்ளைட்ல தொங்குவேன் 2 கையில். நான் எப்படி இருந்தாலுமே நான் பாத்துருவேன். என்னாலேயே ஒரு தடவை இந்தியன் டூவா சரி இந்தியன் டூவா இல்ல கங்குவான்றதா கேள்வி. சக்கர் டாட் பாயிண்ட். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. நான் வந்துட்டு கங்குவாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்தியன் டூவோட. நான் அவ்வளவு வெறியில் இருக்கிறேன் இந்தியன் டூ மேல. அப்படி ஒரு அடிடா அது. ஏதோ 2-3 சீன் நல்லா இருந்துச்சு. சோ நாளைக்கு கதற போராடுங்க இந்தியால. ரத்தம் பண்ண போறாங்க. கபிலேஷ் 30 லட்சமும் 30 லட்சத்துக்கு போயிட்டு கடா சாப்பிட்டேன். எதுக்கு வந்தேன்? அந்த வேலையை பார்க்காம எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. பை த பை கங்குவா ரொம்பவே நல்லா இல்ல. சம்பவம் நடந்துச்சு கதைன்ற என்ன சம்பவம்? ஐயோ அடுத்த படம் வேற அஜித் கூட நடிக்கிறாரு. மனசு கஷ்டமா இருக்குப்பா. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அப்பாயின்மெண்ட்ஸ்ல எல்லாரும் நடந்து போறாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. என்னடா உன்னோட கருத்துக்களை பதிவு செய். கருத்துக்கள் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒரு 3 hours படம் இல்லைன்னு சந்தோஷமா இருக்கேன். 2.5 hours முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஓகே தான். இல்ல இந்த படம் வந்துட்டு 2000 கோடி அடிக்க வேண்டிய அவசரம். இல்லைங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ்லாம் தப்பே இல்லைங்க. இது ஓவர் கான்ஃபிடன்ஸுங்க. இதெல்லாம் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அக்செப்ட் பண்றீங்க? ஐ மீன் ஃபைனல் கட்ட வந்து ப்ரொடியூசரை காட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. அதுதான் தெரியலங்க. படத்துல ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த கடைசி சீன் தான். ஸோ நான் இன்னைக்கே பார்த்துட்டேன்றனால அதோட ஸ்பாயிலர் விட இல்லை. சொல்ல வேண்டாம். சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன். வாயெல்லாம் கொளருதுங்க. செம்ம குளிரா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கு விக்ரம் படம் 5 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர ஃப்ராஸ்ட். ஒரு 2 டிகிரி ஆயிடுச்சா? பயங்கர ஃப்ராஸ்ட். கேமரால நம்ம ஃபேஸே ரெக்காக மாட்டேங்குது. புகையெல்லாம் இங்க இருந்து கருப்பா இருந்தது. ஓகே தான். ஏன்னா படத்துல ஒன்னு சொல்லாங்க விஷுவல்ஸ் சூப்பரா இருக்கும். விஷுவல்ஸ் செம எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க லாஜிக்லாம் தூக்கி போட்டு வந்து படம் பாத்தீங்கன்னா சூப்பரா பார்க்கலாம். 2.5 hours என்டர்டெயின்மென்ட் சூப்பரா போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த அடுத்தது ஏகே கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ப்ளீஸ். ஏற்கனவே ரொம்ப அடிபட்டு போய் கிடக்கும். பார்த்து பண்ணுங்க. ஹை பட்ஜெட்ல போக வேண்டாம். நார்மலா படம் பண்ணாலே போதும். வருது பொங்கல் குட் பேட் அக்லி வருது. அதில் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ மணி கரெக்டாக ஒரு 12 மணி ஆகுது. ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது என்னன்னா இங்கே லூவாஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஷன்ஸ். அதோட லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஃபார் த லாஸ்ட் லூவாஸ் வந்துட்டு 12 to 12:15 தான் நினைக்கிறேன். 3 minutes மேபி தெரியுதான்னு தெரில. யா ஸோ கடைசி ஷோ பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறவங்க சீக்கிரமாக போய் இந்த லூவாஸ் முடிக்கலன்னா டாக்ஸி பிடிச்சி தான் போகணும். இங்கே டாக்ஸி ரேட்லாம் கொஞ்சம் செம்மவே அதிகமாக தான் இருக்கும். நல்லா நிறைய பணம் வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்களா போகலாம். இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அங்கே இருக்க நம்மளே மேனிபுலேட் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் மேட்ரே இல்லடா, பணத்தை செலவு பண்ணுங்கடா, திரும்பி சம்பாதிச்சுக்கலாம்டான்னு சொல்லிட்டு எங்க எம்டி என்னை பார்த்து கேட்டாரு, இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோட BMW கார் வெளியில் நிற்குது. நம்ம அது நம்பிடக்கூடாது. கஷ்டம். வேலை கிடைக்கிறதும் கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறதும் கஷ்டம். இல்லை இங்கே பார்ட் டைம் பீரியட் கஷ்டமாக இருக்குங்க. கரெக்டு. எங்கே போனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி அதை விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த லூவாஸ் கடைசி லூவாஸ் வந்து 12:30 முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நிறைய செலவு பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த லூவாஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அது என்ன ரேட் வரும்னா ஸோ 90 minutesக்கு €1. ஸோ அதான் லூவாஸோட ரேட்டு. ஸோ அதுக்கு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருவோம். அதே ரேட்டு தான். பஸ்ஸும் வந்து இந்த மாதிரி லீப் கார்டு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக காட்டுற பாருங்க. இதுக்கு பேர் லீப் கார்டு. ஸோ இவன் வச்சிருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட் லீப் கார்டு. அந்த மாதிரி ஒரு டெம்பரரி லீப் கார்டு இருக்குது, அப்புறம் இன்னொரு லீப் கார்டு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் லீப் கார்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வந்து வந்தோடனே வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னா வந்தோடனே ஒரு லீப் கார்டு வர்றதுக்கு எப்படியோ ஒரு 1 week அப்படி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்தோடனே ஒரு 1 week or 2 weeks வந்து டெம்பரரி லீப் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கப்புறமா நீங்க வச்சிருக்க அந்த ஆஃபர் லெட்டர் அதெல்லாம் வச்சு நீங்க இந்த ஸ்டூடெண்ட் லீவ் கார்டு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆமாம், அண்ட் டெம்பரரி லீவ் கார்டும் வந்து 90 மினிட்ஸ்க்கு வந்து €2 எடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டில். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டில் போகிற மாதிரி இருந்தால். இப்போ நான் வச்சிருக்க யங் அடல்ட் ஸ்டூடெண்ட் லீவ் கார்டு வந்து €1 தான். ஸோ 90 மினிட்ஸ்க்கு €1. நீங்கள் எத்தனை பஸ் வேணால் மாறிக்கலாம். ஸோ 90 மினிட்ஸ்க்கு வந்து €1 தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த 90 மினிட்ஸ்க்கு நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் இல்லை எதுக்கு வேணால் மாறி 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 ஏறிக்கலாம். எங்கே போனனாலும் அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை போய் டேப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு €1 தான் கொடுப்பாங்க. புரியல. மாறி தனுஷ் படம்ல மாறி 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 வேணா ஏறிக்கலாம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா முக்க ஜோக்கு மறந்து போயிட்டு இருந்தோம். அதான் லூவஸ். ஸோ அது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி சேஃப் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரில. ஸோ சென்டர் தான் ஆக்சுவலாக இது சிட்டி சென்டரில் தான் இருக்குது, நடந்து போயிட்டு இருக்குது. நாங்கள் இருக்கிறது சிட்டி சென்டருக்கு கிட்ட. எங்கள் சிட்டி சென்டர்ல ஒரு கிலோமீட்டர் எங்கள் இடத்துல இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் சேஃபாக தான் இருக்குது. என்ன ஒரு இதுனா இப்போ நாளைக்கு வந்து 9 o'clock போல் கதற போகிறானுங்க. இன்ஸ்டாகிராம் தூக்கி வச்சு இன்ஸ்டாகிராம் திறக்கும் போது இன்ஸ்டாகிராமே அதிர போகுது. எத்தனை மீன் மெட்டீரியலோ. ஏதோ ஒரு மீன் பார்த்துட்டு இருந்தேன். இது 3D படமா 3 கிளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா வச்சிருவாரு. ஆமாம், ஸ்ரீசேத்துக்கு படம் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் பெரிய மீன் மெட்டீரியல் போட்டுட்டாருங்க. தெரியலப்பா, தெரில, நம்மளுக்கு தெரில. இங்கே வந்துட்டு கதறானுங்க, அங்கே எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நாங்கள் கேட்ட எல்லாருக்குமே வந்து பிடிக்கல. இனி இதான் சொல்லணும்னு ஆசைப்படுறியாடா? போனேன் இல்லைப்பா, இது வரைக்கும் போதும். சரி, ஓகே. ரொம்ப ஒரு படத்தை வந்து அவளை கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப இது மாதிரி படத்துக்கு கிளம்பியாச்சு, போய் பார்த்து வந்தாச்சு. ஓகே தான். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பயங்கரமாக இருக்கணும் சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்று வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும், விசுவல்ஸ் வேற லெவலில். தியேட்டர் மெட்டீரியல் படம். தேட்டரில் போய் பார்க்கணும். தேட்டரில் போய் பார்க்கலாம். மேபி கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இருக்கிற எல்லா விலங்கையும் கொண்டு வந்துட்டாங்க படத்தில். என்ன விலங்கு கொண்டு வரலதான் தெரியல எனக்கு, நானும் கவனிக்கல சரியா. விசுவல்ஸ் வைஸ் படம் சூப்பர். ஸ்டோரி வைஸ் கிட்டீங்கன்னா என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ் அவ்வளோதான். சீட்டா இஸ் பேக். 14th of November கங்குவா நெருப்பு மாதிரி இருக்கும். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வாயை பொழந்து பார்க்க போறாங்க.